நான் உங்களுக்கு வாயத்தை வந்து ஜெபமும் பண்ணலை, ஈவன் இயேசுவின் நாமத்தை கூட நான் சொல்லலை. தேவ சித்தத்தை நிறைவேற்றினேன். நான் கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். சில வேளைகளில் தேவ சித்தமும் இல்லாமல் இருக்கலாம். தேவன் கொடுத்த அந்த அன்போடு போய் நீ அணைக்கிற ஒரு அணைப்பு. 2 கையிலையும் டேட்டு போட்டிருக்காங்க. 2 கையில போட்டிருக்க டேட்டும் 2 விக்கிரகம். நான் தொடுவேனா? ஆனால் டேட்டு இல்லப்பா, அன்பு. ஹல்லேலூயா. டேட்டோலாம் மறந்துட்டு கட்டிப்படி, அவ்வளவுதான். ஐ நெவர் prayed for her. She was completely healed. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இதான் ஆவியினால் ஆரம்பம் பண்ணுகிறது. இப்படித்தான் இயேசு ஆரம்பம் பண்ணினார். இயேசு யார் கையில இருந்தது என்ன, காலில் இருந்தது என்ன, கழுத்துல இருந்தது என்ன, எதையுமே பார்க்கல. அவர் எங்க சுகமாக்கணுமோ அங்க சுகமாக்கிட்டு போயிட்டே இருந்தார். ஆமென். அங்க சுகமாக்கிட்டா மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க சுகமாக்க வேண்டிய இடத்தை நான் சுகமாக்கிட்டேன்னா கிருபையினால, தேவ ஆவியானவர் வந்துட்டா அவங்களே என்னென்ன எடுக்கணுமோ அவங்க எடுத்துருவாங்க. நான் ஏன் எடுக்கணும்? எடுக்க வேண்டியது எது என்று போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. we are not the holy spirit. கோழிக்குள்ள ஒரு உணர்வை வைத்திருக்கிறார். கோழிக்கு யாரும் டீச் பண்ணல, அது மேலே நீ உட்காந்துக்கணும், நீ உட்கார்ந்தாதான் அது வந்து குஞ்சு வரணும். கோழிக்கு யாருமே டீச் பண்ணல, தேவன் அதை டீச் பண்ணிருக்கு. அதுக்கு தெரியுது நான் ஏன் என்னுடைய சந்ததி வர வேண்டும் என்று சொன்னால், நான் என்னை போல சில குஞ்சுகளை இந்த உலகத்துக்கு பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய முழு கவனமும் அந்த முட்டையின் மேல் அது இருக்கிறது. இப்போ தேவன் வந்து அவன் நாசியில் சுவாசத்தை ஊதணும்னா அந்த பொசிஷனுக்கு தேவன் இறங்கி வரணும். இந்த ரட்சிப்பு சிருஷ்டிப்பு எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுடைய இடத்துக்கு தேவன் இறங்கி வருகிறார். அவர் எவ்வளவு குனிஞ்சி அல்லது முழங்கால் படிட்டு அல்லது ரொம்ப பக்கத்தில் போய், இப்போது கோழி எப்படி அசைவாடுது இல்லையா, அப்போ தேவன் வந்து இங்கே சிருஷ்டிப்பில் என்ன பண்ணுகிறார், ஆதாமின் மேல் அசைவாடும் அளவுக்கு அவர் அப்படி வருகிறார். அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவர் எப்படி இருக்கிறாரோ, அவருடைய குணாதிசயங்கள், இவனை பற்றி அவர் என்னென்ன மனசில் வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே என்ன பண்ணுகிறார், இம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபியூஷன் மூலமாக ஒரு அக்னி, ஒரு அனல், பரிசுத்த ஆவியானவருடைய அனலை அவன் நாசியில் ஊதுகிறார். சும்மா வெறும் காத்த ஊதலை, தேவன் தன்னையே அவனுக்குள் ஊதுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன ஆகிறான், ஜீவாத்மாவானான், தேவனை போல மாறினான், தேவனுடைய சிருஷ்டியாய் மாறினான். என்ன அர்த்தம்? கோழியிலேருந்து எப்படி கோழி முட்டைக்குள்ளேருந்து கோழி குஞ்சு வந்ததோ அப்படி தேவன் தனக்குள்ளிருந்து தன்னை போல ஒருவனை வெளியே கொண்டு வந்தார். இதுதான் ஆவியினால் ஆரம்பம் பண்ணுவது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் ஒவ்வொரு காரியமும் இந்த பூமியில் எப்படி ஆரம்பமானதுன்னா இதே கான்செப்ட் தான். ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, சபைக்கு போகும்போது என் ஆவியில் ஆவியானவர் மறுபடியும் ஹோவரிங் அசைவாடுகிறார், அடைகாக்கிறார். சில காரியங்களை, சில கருக்களை, சில ஐடியாக்களை, சில எண்ணங்களை, தேவனுடைய வித்தாக இருக்கிற எண்ணங்களை எனக்குள் அவர் என்ன பண்ணுகிறார், நான் கர்ப்பம் தரிக்கும்படியாய் வைக்கிறார். அதை நான் விசுவாசித்து தேவனுக்காக அவருடைய சித்தத்தை பெறுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஷலோம் ஷலோம். Nothing is missing in your life. Nothing is broken in your life in the name of Jesus Christ. ஹல்லேலூயா. வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதன் பிறகு கலாத்தியர் 3:2 மற்றும் 3 வசனங்கள். கலாத்தியர் 2:21 கடைசி வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கலாத்தியர் 3:2 முதல் 3 வசனங்கள். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வினாலேயா, எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? விசுவாசத்தை குறித்து நான் போதித்து வருகிறேன். இந்த 10 வாரங்கள் நான் போதித்த எல்லாவற்றிற்கும் ஒரு சிகரம் வைத்தது போன்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இது உங்களுக்கு மிகுந்த இளைப்பாறுதலை கொடுக்கும், மிகுந்த வெற்றியை கொடுக்கும். இதை பார்க்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த முழு செய்தியும் கேட்கும்படியே நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த இடத்துல என்னுடைய இன்னைக்கு முக்கியமான நோக்கம், எங்கே இருந்து நான் இன்றைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு பேச விரும்புகிறேன் என்று சொன்னால், 3:23 இருக்குது இல்லையா, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், அந்த வசனத்தை தான் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை ஆவியினாலே ஆரம்பம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ ஆவியினால் ஆரம்பம் பண்ணப்பட்ட இந்த வாழ்க்கையை எப்படி நாம் இதே ஆவியானவரை கொண்டு முடிக்கப் போகிறோம்?
அப்போது தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையை இந்த ரட்சிப்பை ஆரம்பம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நம்முடைய தேவன் நம்மை அவருடைய ஜீவ பாதையில் நடத்தி அந்த ஆவியினாலே நமக்கு அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் அந்த கிருபை அவர் கொடுக்கிறார் என்பதுதான் இந்த பகுதியின் சாராம்சம். அவ்வளோதான் பிரசங்கமே. இந்த ஒரு வசனத்தை விளக்க நான் பல வசனங்களை காண்பிக்க போகிறேன். அதன் மூலமாக தேவனுடைய கிருபை அப்படின்னா அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இங்கே அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. அதாவது தேவனுடைய கிருபையை பிரயோஜனமற்றதாக, அதுக்கு ஒன்றுமே வேல்யூ இல்லை அப்படின்னு நான் செய்கிறது இல்லை. ஏன்னா அப்படி செஞ்சேன்னா நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால், அதாவது என்னுடைய செயல்களினாலே நான் தேவனிடத்தில் சேர்ந்து விட முடியும் என்று சொல்வேன் ஆகில், கிறிஸ்து என்று ஒருவர் வந்ததும் வீண், அவர் பாடுகளை பட்டதும் வீண், அவர் மரித்ததும் வீணாயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கிரியைகளை பற்றியும் வேதம் சொல்லுகிறது, அதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல விசுவாசத்தை பற்றி பேசுகிறபடினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, ஆகவே தான் சொன்னான் இந்த விசுவாசம் வந்த பிறகுன்னு நம்ம போன வாரங்களில் பார்த்தோம். ஏற்கனவே எல்லாருமே விசுவாசித்தாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம், இந்த விசுவாசம் வந்த பின்பு என்று சொல்லி கிபி மாதிரி அங்கே பிரிக்கிறார் பவுல். ஏன்? இது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல், அவருடைய கல்வாரி சிலுவையின் மேல், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் நீங்களும் நானும் வைத்த விசுவாசத்தினால் உண்டான நீதியாக இருக்கிறபடினாலே இந்த விசுவாசத்தின் பெயர் பூரண விசுவாசம் என்று நான் போதித்தேன். அப்போ அதை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியம் எப்படி வந்தது? தேவன் ஆவியை கொடுத்தார். ரட்சிப்பில் என்ன நடக்கிறது? ஆவியை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். எப்படி இந்த ஆவியானவரை நாம் பெற்றோம்? நியாயப்பிரமாணத்திலேயா அல்லது தேவனுக்கு முன்பாக போய் பர்ஃபெக்டாக இருந்தவர்களாலா? இல்லை. ஆனால் ஒன்று செஞ்சோம், எல்லா கிரியை விட தேவனுக்கு முன்பாக போய் நம்ம பலவித கிரியைகளை செய்கிறதை விட ஒரு காரியத்தை நீங்கள் நான் செய்தோம், அது தேவனுக்கு பிரியமாயிற்று. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். என்ன விதமான விசுவாசம்? தேவன் தன்னிடத்திலிருந்து அனுப்பின அவருடைய குமாரனை நீங்களும் நானும் விசுவாசித்தோமே. இந்த உலகம் அவரை விசுவாசிக்கவில்லை, இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அந்த தேவகுமாரனாக இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தோம். அவர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு போயிட்டார் இல்லையா? நம்ம பிறந்தது அப்புறம். ஆனால் நம்ம 2000 வருஷம் கழித்து பிறக்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸு. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட் டென்ஸ். அப்பயே நம்முடைய பாவங்களுக்காக இன்னும் ஒன்றும் பிறக்கவே இல்லை. நம்ம பிறந்த பிறகு தான் பாவமே செஞ்சோம், பிறந்த பிறகு தான் பாவிகளாக பிறந்தோம். ஆனால் நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு போயிட்டார்? கல்வாரி சிலுவையில் அதுக்கு ஒரு தீர்வை உண்டாக்கிட்டு போயிட்டார். அப்போது நமக்கு தான் பாவங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸான்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருடைய பாவமே ஃப்யூச்சர் டென்ஸ் தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்கு பிறகு 2000 வருஷத்துக்கு பிறகு பிறந்த எல்லாருடைய பாவமே கல்வாரி சிலுவையில் பார்க்கும்போது அது ஃப்யூச்சர் டென்ஸ். நம்ம வாழ்க்கை நம்ம காலகட்டத்தில் நம்ம பிரிச்சுக்கிறோம். நான் நேற்று இந்த பாவத்தை செஞ்சேன், இன்றைக்கி இந்த பாவத்தை செஞ்சேன், நாளைக்கு அந்த பாவத்தை செஞ்சேன்னு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு காரியமாக இருக்கிறது. இதெல்லாம் தான் நம்ம விசுவாசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியினால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆரம்பம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இவர் எப்படி கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஏதாவது அவருடைய நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களே, நீங்கள் ஏதாவது செஞ்சு பெற்றுக்கொண்டீர்களான்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் விசுவாசித்தபடினாலே தான் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தார். ஆவியானவர் உள்ளே வந்து என்ன செய்தார்? நமக்கு மறுபிறப்பை கொடுக்கிறார். மறுபிறப்பு. ஆமென். ஆவியினால் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இது ஆவியானவர் நமக்கு கொடுத்த பிறப்பாக இருக்கிறது. ஆமென். அப்போ அவர் என்ன கேட்குறார்? ரட்சிப்பு ஆவியால் தான் ஆரம்பிச்சுது.
பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஒரு ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாரு, மறுபிறப்பை கொடுத்தபடினாலே தான் இந்த ரட்சிப்பு ஆரம்பிச்சுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிருபைங்கிறத எப்படி அவர் சொல்ல வர்றாருன்னா, தொடர்ந்து எந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையை தொடங்கினாரோ அவரை பிடிச்சிக்கிட்டே இந்த வாழ்க்கையை நடத்துங்கிறார். அதுதான் கிருபை. அதாவது நீங்கள் தப்பாக போங்கன்னு சொல்லலை. என்ன சொல்ல வருகிறாருன்னு கேட்டிங்கன்னா, கிரியை நடப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவன் ஏற்கனவே நீங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவன் நாம் என்ன கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி கிரியை நீ செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆவியினால் ஆரம்பம் பண்ணினமோ அந்த ஆவியானவர் நம்ம என்ன கிரியை செய்ய சொல்லுகிறாரோ அவருடைய சித்தத்தின்படி கிரியை நடப்பிக்க வேண்டும். அதாவது இயேசு என்ன சொன்னார், நான் பிதாவின் கிரியைகளை நடப்பிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தேன். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன, பரலோக பிதாவின் சித்தத்தை அறிந்து பிதா என்ன விரும்புகிறார் என்கிற அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர். அப்போ அந்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் கிரியைகளை நடப்பிக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இல்லாட்டி இப்படி சொல்லியிருக்க மாட்டார். அந்நாளில் நாங்கள் உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, நாங்கள் உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னு சொல்கிறவங்களை பார்த்தே சொல்கிறாரு. ஒரு விதமாக அவங்க ஏதோ ஒரு பாட்டில் ஊழியத்தில் தான் இருந்திருக்காங்க, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நாம் செய்கிற நற்கிரியைகளே கூட பிசாசு துரத்துகிற நற்கிரியையாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு நற்கிரியைகளாகவும் இருக்கலாம். அந்த நற்கிரியை தேவ சித்தத்தின்படி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், அல்லது அந்த நற்கிரியை கடைசியாக ஒரு ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான நற்கிரியையாக இல்லாமல், அது சுவிசேஷத்துக்குரிய நற்கிரியையாக இல்லாமல், தேவனண்டையில் அந்த ஆத்துமாவை கொண்டு போய் சேர்க்கிற நற்கிரியையாக இல்லாமல் போகும் என்று சொன்னால் அந்த நற்கிரியை தேவனுடைய பார்வையில் நற்கிரியை அல்ல. ஆமென். அப்போ ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நாம் ஏதோ கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செஞ்சு பாரு நானும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஏமாந்து விடக்கூடாது. அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஏதோ 4 நல்ல காரியம் செய்கிறதுனால நம்ம மனசாட்சி வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், அப்பா என்னத்தையும் செஞ்சிட்டேன் அப்படின்னு. ஒரு சபையை பார்த்து இயேசு சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், அதை நான் இப்போ போக நேரம் இல்லை, உன் கிரியைகள் செத்ததாக இருக்குங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? உன் சபையில் கிரியையே இல்லைன்னு சொல்லலை, என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய கிரியைகள் செத்த கிரியைகள் அப்படிங்கிறாரு. ஆகவே தான் நான் சொல்கிறேன், என்னுடைய கிரியைகள் பிதாவின் சித்தத்தின்படியாக இல்லாவிட்டால், அது ஒருவேளை நல்ல கிரியைகளாகவே இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் செத்த கிரியைகளாகவே தேவன் எண்ணுவார். அப்போ ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நாம் தொடர்ந்து ஆவியானவர்களை நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை எப்படி கர்த்தர் செய்கிறார் என்பதைத்தான் என்னோடு கூட ஆண்டவர் எப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதே காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். எப்படி தேவன் சிருஷ்டித்தாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எப்படி ஆவியானவர் உங்களை ரட்சித்தார்னு புரியும். எப்படி தொடர்ந்து ஆவியில் நடக்கிறதுனா என்ன, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நாம் எப்படி ஆவியிலேயே தொடர்ந்து நடக்க முடியும் அப்படிங்கிறத சும்மா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பேசினது போல் இருந்தால் அது ஒரு இதுமாக இருக்கும். டூ தீஸ், இப்படி இருக்கணும், அப்படி கிரியை செய்யுங்க, அதோட மட்டும் இங்கே போதை நிற்கிறதில்ல. அதை எப்படி ப்ராப்பராக அழகாக செய்யணுங்கிற ப்ராக்டிக்கல் செஷனையும் வேதத்திலையும் சொல்லணும் இல்லையா. அப்போ இப்போ சொல்ல போகிறது ப்ராக்டிக்கல் செஷன். எப்படி நாம் ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நாம் தொடர்ந்து ஆவியில் நடக்கிறது எப்படி என்கிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நீங்கள் எடுத்துங்க 2-3 வசனங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் 2ஆம் வசனத்தின் பின்பாதியை தான் நான் எடுக்க போகிறேன். முடிஞ்சால் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த இடத்துல உங்களுக்கு நான் மனக்கண்களில் ஒரு படத்தை கொண்டு வர விரும்புகிறேன். பூமி எப்படி இருக்கும்? ஒரு கோள வடிவாக இருக்கிறது இல்லையா. எக்ஸாக்டாக ரவுண்டாலாட்டியும் பூமி கோள வடிவாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த பூமியை சுற்றிலும் தண்ணி இருந்துச்சு. அதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜலம் என்று சொன்னால் பூமியின் மேலே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூமியை சுற்றி ஒரு பால் வாட்டருக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அதை போல் தான் நம்ம பூமி முதல்ல இருந்தது, தண்ணி சுற்றி இருந்தது. அந்த தண்ணி மேலே
ஆவியானவர் இங்கே தமிழ்லலாம் அசைவாடி கொண்டிருந்தார்னு வருது இல்லையா? இதோடைய எபிரேய வார்த்தைகள் நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க, பெரிய போதகர்கள்லாம். அவர் அடைக்காத்து கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. கிட்டத்தட்ட அப்படியே ஆவியானவரால் தான் அது முடியும். ஆவியானவர் எங்கும் வியாபித்து இருக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் அந்த முழு அந்த குளோபையும் அந்த தண்ணீரின் மேல் ஆவியானவர் அடைக்காத்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் ரட்சிப்பை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி அசைவாடி கொண்டிருந்த போது, ஹோவரிங், அதை அடைகாத்து கொண்டிருந்த போது இப்போ தேவன் பேசுகிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படி தான் ஒன்றுமே உண்டாகும். ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கூட புரியும் நான் சொல்ல போகிற இந்த உதாரணம். இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையே இந்த உதாரணம் தான் எல்லாத்துக்குமே. கோழி எப்படி அடை காக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வயசான பாட்டிலேருந்து படிக்காதவங்க படித்தவங்க எல்லாருக்குமே புரியும் இந்த காரியம், அடை காக்கிற காரியம் இல்லையா? இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல உலகத்தில், முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததானே? அதை போல் ஒரு முட்டாள்தனமான கேள்வி உலகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தை வாசிந்தானா அவனுக்கு தெரியணும், தேவன் கோழியை தான் சிருஷ்டித்தார் ஃபஸ்ட்டு. இல்லையா? கோழியை தான் சிருஷ்டித்தார். எல்லா சிருஷ்டி போல் கோழியை சிருஷ்டித்தார். கோழிக்குள்ளே ஒரு விதையை வச்சார். அந்த கோழியின் வித்திலிருந்து தான் முட்டை வந்தது. சரியா? அப்போ நமக்கு தெரியணும் கோழியிலேருந்து தான் முட்டை வந்ததே ஒழிய முட்டையிலிருந்து கோழி வரவில்லை. எல்லாமே சொல்லப்போனால் அவைகள்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. அதான் சரியான ஆன்சர். என்ன ஆன்சரு? எல்லாமே அவைகள் தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்போ கோழி தேவனிடத்திலிருந்து வந்தது, அந்த கோழியிலிருந்து முட்டை வந்தது. சரி, இப்போ முட்டையை பார்த்திங்கன்னா முட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரு இருக்கும் இல்லையா? மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்து ஒரு கரு இருக்கும், அதன் மேலே ஒரு ஓடு இருக்கும். ஓட்டை எதுக்கு தேவன் வச்சார்னா அது வெளியில் இல்லாட்டி ஓடி போயிடும். இப்போ கோழி என்ன பண்ணுகிறது? இப்போ நான் கோழியை பற்றி சொன்னேன்னா ஆவியானவர் அன்றைக்கி என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு புரியும். இந்த கோழி முட்டையின் மேல் கோழி என்ன பண்ணுகிறது? எல்லா முட்டைகளையும் வைத்து தன்னுடைய சிறகுகளால் அது மூடி அதோடைய பாடி ஹீட் அதன் மேலே படும்படி ஒரு குறிப்பிட்ட நாட்கள், 21 நாட்கள் அல்லது 18 நாட்கள், சில நாட்கள் இருக்கிறது. நான்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில், எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மா வச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மேலே வந்து உட்காந்துருக்கும். அந்த சமயத்தில் அந்த கோழி ஒரு நாள் இதுலேருந்து கூட போகவே போகாது இல்லையா? ஸோ நம்ம தான் அதுக்கு ஏதாவது அது உள்ளே போயிட்டு கொஞ்சம் இறை கொடுக்கணும். அந்த கோழி அந்த அடைகாக்கிற நேரத்தில் அதனுடைய கான்சன்ட்ரேஷன், அந்த கோழிக்குள்ளே அந்த இன்ஸ்டிங்க்டை தேவன் வைத்திருக்கிறார். கோழிக்குள்ளே ஒரு உணர்வை வைத்திருக்கிறார். கோழிக்கு யாரும் டீச் பண்ணல, அது மேலே நீ உட்காந்துக்கணும், நீ உட்கார்ந்தால் தான் அது வந்து குஞ்சு வரணும். கோழிக்கு யாருமே டீச் பண்ணல, தேவன் அதை டீச் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய ஒரு கோழி அதுக்கு தெரியுது, நான் ஏன் என்னுடைய சந்ததி வர வேண்டும் என்று சொன்னால், நான் என்னை போல சில குஞ்சுகளை இந்த உலகத்துக்கு பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய முழு கவனமும் அந்த முட்டையின் மேல் அது இருக்கிறது. இப்போ கோழி முட்டைக்குள்ளே இருக்கிற கருவுக்கும் இடையில் இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த ஓடு, அங்கே தண்ணி இருந்தது போல். இந்த ஓட்டின் மேல் இப்பொழுது கோழி அமர்ந்து அது தன் நாட்களில் இருக்கும்போது என்ன உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோழியின் உடம்பிலிருந்து ஒரு வெப்பம் அந்த ஓட்டின் வழியாக அந்த கருவுக்குள் போகிறது, அந்த உள்ளே இருக்கிற யோக்குக்குள்ளே போகுது. அப்போ அந்த வெறும் வெப்பம் மட்டும் அங்கே கடத்தப்படலை. 2 வார்த்தைகளை தேவன் எனக்கு சொன்னார். ஒன்று நான் சொல்லிடுறேன் தமிழ், அப்புறம் ஒன்று இம்ப்ரெஷன், இன்னொரு வார்த்தை இன்ஃப்யூஷன். இம்ப்ரெஷனாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்டாம்ப்பு இல்லை கைரேகை இப்படி வைக்கிறோம்ல, வச்சோன்னே என்ன ஆகுது? அதில் வந்து நீங்கள் என்ன ரேகை வைக்கீங்களோ அது பதியுது. சரியா? அது வேறையில் உங்கள் ரேகை ஏதோ அதுக்குள்ளே பதியும். இன்ஃப்யூஷனுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சலைன் பாட்டில் போடுறாங்க இல்லையா? சலைன் பாட்டில் போடும்போது சலைன் தான் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டுருக்கோம். சில மருந்துகளை என்ன பண்ணுவாங்க, நர்ஸ் வந்து அதுக்குள்ளேயே போட்டு விட்டு போயிடுவாங்க, கலந்து அதுள்ளே போயிடும். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்ஃப்யூஷன்னா அதான் இன்ஃப்யூஷன். இந்த தமிழ் வார்த்தையெல்லாம் கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தால் பிரசங்கமே புரியாது. ஸோ இம்ப்ரெஷனுங்கிறது ஒரு அழுத்தம், இன்ஃப்யூஷனுங்கிறது ஒன்று செலுத்தப்படுவது. இப்போ இந்த கோழி முட்டையின் மேல் உட்கார்ந்துருக்கும் போது தேவன் எப்படி அதை படைத்திருக்கிறார்? எல்லாத்துக்குள்ளுமே ஒரு ஆவி இருக்கிறது. சொல்லுவோமா? ஆவி. சரியா? எல்லா மிருகங்களுக்குள்ளும் ஆவி இருக்கிறது, எல்லா பறவைகளுக்குள்ளும் ஆவி இருக்கிறது. நீங்கள் பிரசங்கியின் புத்தகத்தில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எல்லாக்குள்ளுமே தேவன் ஆவி வைத்திருக்கிறார்.
அப்போ கோழிக்கு ஒரு ஆவி இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த ஆவிக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது. அது அந்த முட்டையின் மேல் அசைவாடும் பொழுது கோழி எப்படி இருக்கிறதோ தன்னை போல தன்னுடைய அந்த இம்ப்ரெஷன், தன்னுடைய இன்ஃப்யூஷனை அது அந்த கருக்குள் செலுத்தும் போது அந்த கரு என்னவாய் மாறுகிறது, அந்த வித்து என்னவாய் மாறுகிறது. எந்த அந்த வெப்பத்தையும் அந்த இன்ஃப்யூஷன் அந்த இம்ப்ரெஷனை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி, ஒரு அதிர்விலே அது பெறும் பொழுது அது அதை போலவே மாறி ஒரு நாள் வெளியே குஞ்சுகளாக வருகிறது. ஹல்லேலூயா. இதுதான் சிஸ்டிப்பின் கான்செப்ட். விதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா விதைக்குள்ளே அது இருக்குது. அந்த விதையை கொண்டு போய் பூமியில் உள்ளே வைக்கும்போது பூமிக்குள்ளே உள்ள வெப்பத்தில் என்ன நடக்குது, அதுக்குள்ளேருந்து அதே போல் ஜீவன் வந்து அது வெளியில் வருதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பொழுது இப்போது எப்படி சிருஷ்டிப்பு உண்டாதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் என்ன பண்ணுகிறார், அவருடைய எண்ணங்கள் தான் வித்தாக இருக்கிறது. வெளிச்சம் என்கிறது தேவனுடைய சிந்தையில் இருக்கிற வித்து, வார்த்தையாகிய வித்து. அப்போது தேவன் வெளிச்சம்னா எப்படி இருக்குங்கிறத அவருக்கு தெரியும். அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுகிறார், அவர் பேசும் பொழுது அவர் ஆவியானவர் மூலமாக அந்த பூமிக்குள்ளே கடத்துகிறார். கடத்தும் பொழுது தேவனுடைய இம்ப்ரெஷன், தேவனுடைய இன்ஃப்யூஷன் பூமியில் வரும் பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆதாமை தேவன் மண்ணினால் உருவாக்கினார், ஒரு கூடு அல்லது ஒரு சரீரத்தை உருவாக்கிவிட்டார். இப்போ அங்கே நம்ம வாசிக்கிறோம், அவனுடைய நாசியில் தன் சுவாசத்தை ஊதினார்னு. இப்போது பூமியில் தான் ஆதாமை வந்து இப்படி செஞ்சு வச்சுருக்கிறாரு. ஒரு 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 களிமண் இல்லையா, அது வந்து ரெட் கிளே. ஆதாம்ங்கிற பேருக்கு சிவப்பானவன் அர்த்தம், சிவந்த மண். அவன் இப்போது கீழே படுத்துருக்குறான் இல்லையா, கீழே படுத்துருக்கு தான். அப்போ தான் கரெக்டாக அப்படி ஒரு பொசிஷன் பண்ண முடியும். இப்போ தேவன் வந்து அவன் நாசியில் சுவாசத்தை ஊதணும்னா தேவன் அவனுடைய அந்த பொசிஷனுக்கு தேவன் இறங்கி வரணும். ஹல்லேலூயா. எப்போயுமே அந்த ரட்சிப்பு சிருஷ்டிப்பு இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா மனுஷனுடைய இடத்துக்கு தேவன் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. படுக்கையில் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் ஒரு அங்கே பெட்டாக போட்டுருந்துருக்கும், கீழே இருந்துக்கிறான். இப்போ தேவன் இப்படி நிற்கிறார். அப்போ தேவன் வந்து அவன் நாசியில் சுவாசத்தை ஊதணும்னா அவர் எவ்வளவு குனிஞ்சி அல்லது முழங்கால் படிட்டு அல்லது ரொம்ப பக்கத்தில் போய், இப்போது கோழி எப்படி அசைவாடுது இல்லையா, கோழி தன்னுடைய ஃபுல் அந்த காரியத்தையும் தன்னுடைய பாடியை அந்த முட்டைகள் மேலே, அது எத்தனை முட்டை வச்சாலும் அதுக்கு தான் இத்தனை முட்டை வைக்கணும்னு பார்க்கணும். அந்த கோழி எவ்வளோ முட்டை மேலே அதுக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ முட்டைகள் வைப்பார்கள். சரியா, அது ஒரு முட்டை கூட அது மிஸ் பண்ணாத அளவுக்கு அது பார்த்துக்கும் பத்திரமா. அப்போ தேவன் வந்து இங்கே சிருஷ்டிப்பில் என்ன பண்ணுகிறார், ஆதாமின் மேல் அசைவாடும் அளவுக்கு அவர் அப்படி வருகிறார். வந்து இப்போது அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவர் எப்படி இருக்கிறாரோ, அவருடைய குணாதிசயங்கள், இவனை பற்றி அவர் என்னென்ன மனசில் வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே என்ன பண்ணுகிறார், இம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃப்யூஷன் மூலமாக ஒரு அக்னி, ஒரு அனல், பரிசுத்த ஆவியானவருடைய அனலை அவன் நாசியில் ஊதுகிறார். சும்மா வெறும் காத்த ஊதலை, தேவன் தன்னையே அவனுக்குள் ஊதுகிறார். ஹல்லேலூயா. அப்போது இவன் என்ன ஆகிறான், ஜீவாத்மாவானான், தேவனை போல மாறினான், தேவனுடைய சிருஷ்டியாய் மாறினான். என்ன அர்த்தம், கோழியிலேருந்து எப்படி கோழி முட்டைக்குள்ளேருந்து கோழி குஞ்சு வந்ததோ அப்படி தேவன் தனக்குள்ளிருந்து தன்னை போல ஒருவனை வெளியே கொண்டு வந்தார். இதுதான் ஆவியினால் ஆரம்பம் பண்ணுவது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் ஒவ்வொரு காரியமும் இந்த பூமியில் எப்படி ஆரம்பமானதுன்னா இதே கான்செப்ட் தான். அந்த ஆவி, அவைகளுக்குள்ளே இருக்கிற ஆவி ஒரு காரியத்தின் மேல் அசைவாடி அந்த இம்ப்ரெஷன் இன்ஃப்யூஷன் கொடுக்கும் பொழுது அந்த வித்திலிருந்து அதே போல் இன்னொரு காரியத்தை தேவன் சிருஷ்டிக்கும்படியாக, இப்படி தான் எல்லா சிருஷ்டிப்புகளையும் தேவன் அந்த திட்டத்தை வைத்திருந்தார். ஆவியினால் ஆரம்பம் பண்ணினுங்கிறதுக்கு இவ்வளோ காரியத்தை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். தேவன் கற்றுக் கொடுத்ததன்படியே இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இப்போ ரட்சிப்பின் மூலமாக என்ன செய்தார் தேவன், நீ புது சிருஷ்டின்னு வேதம் சொல்லுதில்ல, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. இதே தான் இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், மறுபடியும் என்ன பண்ணுகிறார், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது மறுபடியும் ஆவியானவர் நமக்குள்ளே
தேவனுடைய இன்ஸ்டிங்க்ட், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், தேவனுடைய சிந்தை, தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தேவன் தன்னுடைய வித்தின் மூலமாக நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அவர் இன்ஃப்யூஸ் பண்ணுகிறார். அவர் இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கிறார். ஒரு ப்ரெஷர் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்படி சொல்லலாம். ஏற்கனவே பாஸ்டர் வாட்டி சொல்கிறேன், ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா? ஜெராக்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பர் வைக்கிறாங்க, பேப்பருக்கு மேலே என்ன வைக்கிறாங்க, எது ஜெராக்ஸ் இருக்கணுமோ அதை வைக்கிறாங்க. இடையில என்ன பண்ணுறாங்க, ஒரு லைட்டும் ஒரு ஹீட்டும் போகுது. அப்போ என்ன பண்ணுறது, இந்த ஒரிஜினல் இமேஜில் இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு ஹீட்டில் இம்ப்ரெஷனில் போய் அந்த பேப்பர் மேலே வச்சோன்னா அந்த பேப்பரில் என்ன வந்துடுது, எல்லாம் அங்கே வந்துடுது. இப்போ புரியுதா? அந்த கான்செப்ட் தான். இப்போ புது சிருஷ்டிப்பில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆவியினால் ஆரம்பம். இதனால தான் கிருபை முக்கியம். அப்போ நம்ம எதுவுமே செய்யலை, நம்ம எந்த நன்மை செஞ்சு இந்த புது சிருஷ்டிப்பை நம்ம வாங்கிக்க முடியாது. தேவன் இரக்கம் செய்து என்ன பண்ணுகிறார், நம்மேல் மறுபடியும் அதே இந்த இன்ஃப்யூஷன் இம்ப்ரெஷனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வைக்கும் பொழுது அப்படியே தேவனுடைய எல்லா காரியங்களும் இன்னைக்குள்ளே நமக்குள்ளே வந்துட்டு வரப்போதில்ல, வந்து விட்டது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை விசுவாசிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்னா, என் அளவுக்கு கீழே இறங்கி வந்து என் மேலே அசைவாடி எனக்குள்ளே ஊதி, இதெல்லாம் பார்த்தா கண்ணுக்கு தெரியல. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஆல்டர் காலிலும் ஆத்துமாக்கள் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நாம் எப்படி ஆவியினாலே தொடர்ந்து நடக்கணும்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய உடன்படிக்கைன்னு அதை சொல்கிறார்ல கர்த்தர். நிறைய பேர் நினைக்கிறாங்க புதிய உடன்படிக்கை கிருபை அப்படின்னா, நீங்கள் கிருபை பற்றி சொன்னீங்கன்னா கெட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், கிருபை எல்லாமே கெட்டு போகலாம். இயேசு வந்த பிறகு தான் நம்ம கெட்டு போனோமா? எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுனால அவன் கெட்டு போவானா? அவன் முட்டாள். இன்றைக்கி தேவன் நான் என்ன செஞ்சாலும் கோச்சிக்க மாட்டார். எஸ், ஆனால் தேவன் என்ன செஞ்சாலும் நான் செஞ்சால் கோச்சிக்க மாட்டாருங்கிறத நான் நல்ல விதத்தில் எடுத்துக்கிட்டேன்னா, நான் செஞ்சால் கூட அவர் கோச்சிக்க மாட்டாருங்கிற அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் செய்யவே மாட்டேன். ஆனால் இவர் நான் என்ன செஞ்சாலும் கோச்சிக்க மாட்டாருங்கிறத அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், அது முட்டாள்தனம் தான் காமிக்குது. ஏன்னா இவருடைய அன்பை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கார், நான் இன்னும் இப்போ கூட போய் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அவர் என்னை கோச்சிக்க மாட்டேங்கிற இடத்துல தான் அவர் இருக்கார். நான் தப்பு செய்கிறதெல்லாம் அவர் மாற போகிறது கிடையாது. ஓகே, இது ஸ்ட்ராங், இது உறுதியான அஸ்திபாரம். ஆனால் இந்த உறுதியான அஸ்திபாரத்தை எவ்வளோ ஆழமாக புரிஞ்சுக்க நான் அவரை விட்டு போகவே மாட்டேன். அவரை விட்டு போனால் தானே நான் தப்பே பண்ணுவேன். அவரை விட்டு போகவே மாட்டேனே நான். ஹல்லேலூயா. அவரை விட்டு போனால் தானே தப்பு பண்ணுவேன். அவர் தான் என்னோட எப்போதுமே இருக்கிறாரு. எப்படி எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா, புதிய உடன்படிக்கைன்னு வரும்பொழுது கிருபையின் உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் அவருடைய இருதயத்தில் வைத்து மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன்கிறாரு. இது எப்படி நடக்குது தெரியுமா உங்களுக்கு? போன வாரம் நான் பேசினேன், இந்த வாரம் சொல்கிறேன். எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு கர்த்தரை துதிக்கணும், எதுக்கு வேதம் வாசிக்கணும், எதுக்கு சபைக்கு போகணும்? நான் கர்த்தரை துதிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் பைபிளை திறக்க மாட்டேன், இதை செய்ய முடியாது கர்த்தர். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், அந்த இடத்துல பரிசுத்தாவின் பிரசனத்துக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை நான் மனிதனாகிய நான் உருவாக்குகிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், கர்த்தரை பார்த்து என் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆராதித்து சந்தோஷமாய் அவரை துதிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் என் மேல் வருகிறது. அப்போ என்ன நடக்குது தெரியுமா? இன்னும் என்னை குறித்து தேவன் என்னை குறித்து தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறாரோ, உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய ஆவியின் மூலமாக தேவன் அவைகளை இம்ப்ரெஸ் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணுகிறார். அதுதான் தேவ சித்தம். அப்படி தான் நீங்கள் தேவ சித்தத்தை புரிஞ்சுக்க முடியும். பிதாவின் சித்தத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, சபைக்கு போகும்போது, நல்ல போதகங்களுடைய போதகங்களை கேட்கும்போது, அதை நான் கேட்கும் பொழுதெல்லாம் என் ஆவியில் ஆவியானவர் மறுபடியும் ஹோவரிங் அசைவாடுகிறார், அடைகாக்கிறார். சில காரியங்களை, சில கருக்களை, சில ஐடியாக்களை, சில எண்ணங்களை, தேவனுடைய வித்தாக இருக்கிற எண்ணங்களை எனக்குள் அவர் என்ன பண்ணுகிறார்? நான் கர்ப்பம் தரிக்கும்படியாய் வைக்கிறார். அதை நான் விசுவாசித்து நான் தேவனுக்காக அவருடைய சித்தத்தை பெறுகிறவனாக இருக்கிறேன்.
இதெல்லாம் செய்யாதவங்கெல்லாம் ஆவிக்குரிய மலடாக இருக்க வேண்டியது. அவங்களுக்கு வேணால் பிள்ளைங்க நிறையா இருக்கலாம், அவங்க தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. இந்த விதத்தில் எந்த கர்ப்பமும் தரிக்காத தேவனுடைய எந்த ஒரு காரியத்தையும் உள்ளே பெற்றுக்கொள்ளாதவர்களை தான் தேவன் மலடாக காண்கிறாரே ஒழிய உலகத்தில் பிள்ளை இல்லாதவர்களை தேவன் மலடாக காண்பதில்லை. இவர்கள் ஆவிக்குரிய மலடர்கள். இவர்கள் தேவனுக்கென்று எதையும் பெறமாட்டார்கள். இவர்களால் தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆவியினால் ஆரம்பம் பண்ணினா நாம் எப்படி ஆவியினால் தொடர்ந்து நடக்க முடியும்? எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும்? எப்படி தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய முடியும்? அடுத்த வாரம் தேவனுடைய அன்பை பற்றி இந்த விசுவாசத்தில் பேச போகிறேன். இப்படித்தான் இயேசு இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். இப்படித்தான் மனிதர்களிடத்தில் அவங்க வாழ்க்கையில் நான் இப்படி தான் செயல்படணும்னு இவ்வளோ எக்ஸாக்டாக கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன பொழுது நான் டைரியில் எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபோன் வந்தது. அவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள், சின்ன பிள்ளையில் என்னை வளர்த்தவர்கள். நான் அவர்களை அம்மா என்று அழைக்கிறது வழக்கம். அவங்கள இடையில போய் நான் சில வருஷங்களாக பார்க்கல. ஏன்னா எனக்கு பிடிக்கல சில காரியங்கள், ஆகவே நான் பார்ப்பதில்லை. ஆனால் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க என்ன பார்க்க விரும்புகிறாங்க. அப்போது அவங்களுடைய கணவர் எனக்கு ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ண இந்த ஆண்டவர் பேசவும் அவங்க ஃபோன் பண்ணவும் கரெக்டாக இருந்தது. ஃபோன் பண்ண உடனடியாக நான் முன்பு இருந்த அந்த மனநிலைமையெல்லாம் எடுத்துகிட்டு கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாக நான் சொன்னேன், இன்னும் 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் நான் அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன். போய் அவங்களுக்கு எந்த ஜபமும் செய்யவில்லை. அவர்கள் என்னை கட்டிப்பிடித்து கொண்டார்கள், நான் அவர்களை கட்டிப்பிடித்தேன். 5லிருந்து 10 நிமிடம் அவங்க என்னை விடவே இல்லை, நானும் அவங்களை விடவே இல்லை. ஆனால் அந்த நிமிஷத்திலே நான் பார்த்தேன், இந்த ஹோவரிங் அல்லது இந்த இம்ப்ரெஷன் இன்ஃபியூஷன் என்னால் உணர முடிஞ்சது. என்னுடைய சரீரத்திலிருந்து அவருடைய சரீரத்துக்குள்ளே அவ்வளவு தேவனுடைய அன்பின் வல்லமை புறப்பட்டு போகிறதை பார்த்தேன். கட்டிப்பிடித்து முடிஞ்சோன்னு சொன்னேன், நீங்கள் சுகமாயிட்டீங்கன்னு சொன்னேன். மறுநாளே அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி பெரிய கம்ப்ளைண்ட்ஸ், அரை இட்லி திங்கிறாங்க, 1 இட்லி திங்கிறாங்கன்னு. வீட்டுக்கு போய் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நல்லா சாப்பிட்றேன்ப்பான்னு. அவங்க வீட்டில் இருந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கோபம். நாங்கள்லாம் கூடவே இருந்து பார்த்துக்குறோம், ஆனால் மகன் சொல்லி எங்கேருந்தோ வந்து அவனோட கட்டுப்பிடிச்சாங்க, அழுதாங்க, சொஸ்தமாகி வீட்டுக்கு போயிட்டாங்க, நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் எதை எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதை ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தேன். நான் அவங்களுக்கு வாயத்தை வந்து ஜபமும் பண்ணலை, ஈவன் இயேசுவின் நாமத்தை கூட நான் சொல்லலை. ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா. நான் கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். சில வேளைகளில் தேவ சித்தமும் இல்லாமல் இருக்கலாம். எது தேவ சித்தம்? ஆவியானவர் எனக்கு சொன்னபடி, அதுக்காக தான் இந்த சாட்சியை சொல்கிறேன். எது தேவ சித்தம்? உன்னுடைய அன்பு. தேவன் கொடுத்த அந்த அன்போடு போய் நீ அணைக்கிற ஒரு அணைப்பு. 2 கையிலையும் டேட்டு போட்டிருக்காங்க. 2 கையில் போட்டிருக்க டேட்டும் 2 விக்கிரகம். நான் தொடுவேனா? பிரமாணத்தின்படி பார்க்க போனா பிரமாணத்தின்காரன் நான். பிரமாணத்தின்படி 2 டேட்டு போட்டிருக்கவங்கள போய் நான் எப்படி கட்டி அணைக்க முடியும்? எனக்கு பிடிக்காதே. ஆனால் கர்த்தர் சொன்னார், டேட்டு இல்லைப்பா, அன்பு. ஹல்லேலூயா. டேட்டோலாம் மறந்துட்டு கட்டிப்படி, அவ்வளோதான். ஐ நெவர் ப்ரேட் ஃபார் ஹர், ஷி வாஸ் கம்ப்ளீட்லி ஹீல்டு. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஸோ இதான் ஆவியினால் ஆரம்பம் பண்ணுகிறது. இப்படித்தான் இயேசு ஆரம்பம் பண்ணினார். இயேசு யார் கையில் இருந்தது என்ன, காலில் இருந்தது என்ன, கழுத்தில் இருந்தது என்ன, எதையுமே பார்க்கல. அவர் எங்கே சுகமாக்கணுமோ அங்கே சுகமாக்கிட்டு போயிட்டே இருந்தார். ஆமென். அங்கே சுகமாக்கிட்டால் மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் சுகமாக்க வேண்டிய இடத்த நான் சுகமாக்கிட்டேன்னா கிருபையினால, தேவ ஆவியானவர் வந்துட்டால் அவங்களே என்னென்ன எடுக்கணுமோ அவங்க எடுத்துருவாங்க. நான் ஏன் எடுக்கணும்? எடுக்க வேண்டியது எது என்று போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. we are not the holy spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒருத்தவங்களுக்கு சில காரியங்களை உணர்த்தணும், சில காரியங்களை போதிக்கணும். ஊழியத்தில் சுகம் என்பது தேவனுடைய அன்பினால் நிறைந்து தேவ ஆவியானவர் எப்படி சொல்கிறாரோ அதன்படி கிரியை நடப்பிப்பது. ஆமென். மற்றபடி நம்ம எதையுமே பார்க்க தேவை கிடையாது. சரிங்களா? ஆகவே தான் இங்கே அவர் எழுதுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே அப்படிங்கிறாரு. அப்போது இங்கே என்ன சொல்ல வருகிறார் பவுல்னு கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையினாலே தான் நாம் வேலை செய்ய வேண்டுமே ஒழிய நாம் செய்கிற வேலைகளினால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை என்றாலே என்ன அர்த்தம்னா, தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டு தேவனுக்கேற்ற கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஆமென். நமக்கேற்ற கிரியைகள் அல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறேன், இவங்களுக்கு உதவி செய்கிறேன், அப்படி அல்ல. தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிற அந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். சரி, 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். ஃபஸ்ட்டு
நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாங்கள் செயல்படுகிறோம் அப்படிங்கிறார். இந்த ஊழியம் ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு ஊழியம். இது கொள்ளுகிற ஊழியம் அல்ல, ஆவியானவராலே மற்றவர்களுக்கு உயிரை கொடுக்கிற ஒரு ஊழியம். இது வெறும் எழுத்தை வச்சு நாங்கள் சொன்னோம்னா, வெறும் எழுதியிருக்கிற பிரகாரம் இதில் என்ன எழுதியிருக்கிறதுங்கிறத அப்படியே ராவாடுத்து நாங்கள் போதித்தோம்னா அது அவங்கள கொன்னுடும். ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அவர்களுக்கு சொன்னால் அவர்களை அது உயிர்ப்பிக்கும். எப்படி உயிர்ப்பிக்கிறது? நாங்கள் பிரசங்கிக்கும் போதெல்லாம் ஆவியானவர் எங்கள் மூலமாக அவர்களுக்குள்ளே இம்ப்ரெஷனையும் இன்ஃபியூஷனையும் கொடுக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவர்கள் அதை தேவனிடத்திலிருந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறார். மனிதர்கள் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்களோ, ஆதாம் மூலமாக ஒரிஜினல் இம்ப்ரெஷன் இல்லை, ஒரிஜினாலிட்டியே இல்லை. இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே கெட்டு போயிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ். அந்த ஆதியாகமத்தில் இருந்தது போல் கேயாஸ், எல்லாம் ஒரே ஒழுங்கற்று கிடக்கு உலகம். இருள், இந்த உலகத்தில் இருள், ஒழுங்கற்ற தன்மை, ஒரே கன்ஃபியூஷன், எல்லாருக்குமே குழப்பம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? என் பிள்ளை ஏன் ஒரு நார்மலான பிள்ளையா இல்லை? ஏன் என் பிள்ளைக்குள்ள சம் அப்நார்மாலிட்டி இருக்குது? என் பிள்ளை சரியாக இல்லையே, உலகத்தில் இருக்கிற போல இல்லையே, என் பிள்ளை இல்லை, ஏன் அப்படி இல்லை? ஒரு சிலருக்கு தாங்கள் ஜெண்டர் மேலே, ஐடென்டிட்டி மேலே ஒரே கன்ஃபியூஷன். நான் என்ன பண்ணுறதுனே புரியல. உலகம் ஒரு 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 குழப்பத்தின் உச்சியில் இருக்குது இன்றைக்கி உலகம். அதுக்கு என்ன தீர்வுனே தெரியல. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் தான் தீர்வு. எப்படி அவங்களுக்குள்ள அது வந்தது? இரத்தத்தின் மூலமாக. இந்த இரத்தம் என்ன பண்ணுகிறது? ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை உருவாகும் போது அதே மாதிரி தான் கர்ப்பம் தரிக்கும் போது அந்த அசைவாடுதலிலே தகப்பன் மூலமாக என்ன பண்ணுகிறது? அந்த முன்னே இருக்கிற அந்த பாவங்கள், அவர்களுடைய முன்னோருடைய சுபாவங்கள், அவர்களுடைய சாபங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? இந்த பிளட் என்ன பண்ணுது? அந்த இம்ப்ரெஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இன்ஃபியூஸ் பண்ணி அப்படி ஒரு பிள்ளையாக பிறக்க வைக்கிறது. ஆகவே தான் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ரட்சிப்பு தேவையாக இருக்கிறது. இப்போது இயேசு என்ன பண்ணினார்? ரத்தம் சிந்தினார். ஏன்? ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியது ரத்தமேன்னு தேவன் சொல்லியிருந்தார். அப்போது இந்த ரத்தம் சிந்துதலை விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற இந்த ரட்சிப்பை அவன் விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்ன வல்லமையை பயன்படுத்துகிறார்? உயிர்த்தெழுதலின் வல்லமையை பயன்படுத்துகிறார். எப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமையை பயன்படுத்துகிறார்? தேவன் அந்த பிள்ளை இழந்து போன, அந்த மகனோ மகளோ இழந்து போன அவனுடைய ஒரிஜினாலிட்டி எப்படி அவன் அல்லது அவள் வாழும்படி தேவன் அவர்களை ஆதியில் சிருஷ்டித்தாரோ அதை போன்ற மறுபடியும் ஒரு புதிய இன்ஃபியூஷனையும் இம்ப்ரெஷனையும் தேவ ஆவியானவர் மூலமாக அவர்களுக்கு கொடுத்து புது சிருஷ்டிப்பாய் மாற்றுகிறார். அப்பொழுது அவர்களுக்குள் இருந்த கன்ஃபியூஷன்ஸ், அவர்களுக்குள் இருந்த பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடுகிறார். இதுதான் பெரிய அற்புதம், இதுதான் பெரிய சிருஷ்டிப்பு. இதைத்தான் ரட்சிப்பின் மூலமாக இயேசு செய்கிறார். இது இயேசுவால் மாத்திரமே முடியும். பிசாசு இன்ஃபியூஸ் பண்ணிட்டான், பிசாசு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்குறான். உலகத்தில் மக்களுக்குள்ள அவங்களுக்கே புரியலை சிலருக்கு, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் அவங்க சொல்கிறாங்க தப்பு இல்லை, நாங்கள் அப்படி பிறந்துட்டோங்கிறாங்க. எஸ், அப்படி அவங்க பிறந்தாங்களா? அவங்க அப்படி விரும்பவே இல்லை, ஆனால் அவங்க விரும்பத்தகாத விதத்தில் அவங்க வாழ்க்கை இருக்குது. ஏன்? எல்லாமே ரத்தத்தின் வழியாக தானே வந்துச்சு. அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. மரணத்துக்கு ஏதுவாக பாவம் ஆண்டு கொண்டது, இப்பொழுது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிருபை ஆண்டு கொண்டது. எப்படி கிருபை ஆண்டு கொண்டது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிருபை ஆண்டு கொள்ளுகிறது. மறுபடியும் புது சிருஷ்டிப்புலே தேவனுடைய எல்லா இம்ப்ரெஷன் இன்ஃபியூஷனையும் அந்த பிள்ளைக்குள்ளே தேவன் கொடுக்கிறார். அவன் மேல் அசைவாடுகிறார், அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை, ஒரு அசைவு உண்டு பண்ணுகிறார். அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். இதெல்லாம் வேதத்தின் போதனைகள்.
இப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ளும் போது அவன் ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்துருக்கிறாங்கிறத நம்பலாம். அதைத்தான் ஆவியானவர் தொடர்ந்து செய்கிறார். அன்னைக்கே அவனுக்கு ஒன்றும் மாறிட்டது மாதிரி தெரியாது. அப்போ எங்கே மாற்றம் வருகிறது? சிந்தையில், எண்ணங்களில் உண்டாகிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நான் கிறிஸ்துவை போல இப்போ இருக்கணும். சாயல் என்ன? ஆதாம் மூலமாக இழந்த சாயல் இப்போ கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே கொண்டு வரும் தேவன் விரும்புகிறார். அப்போ என்ன பண்ணுகிறார்? ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நாம் தொடர்ந்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது ஆவியானவர் தொடர்ந்து அசைவாடுகிறார். ஆவியானவர் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதிலே அவருடைய எண்ணங்களை, அவருடைய இன்ஃபியூஷனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது தேவன்கிட்ட போகாமல் நடக்காது. ஆகவே தான் நாம் தேவனிடத்தில் போகணும். பிறந்ததுலேருந்து அவன் கால் எழுந்துச்சு நடக்கவே இல்லை. பிறந்ததுலேருந்தே அவன் நடந்ததே இல்லை. சப்பானி என்று பார்க்குறோம். பேதுரும் யோவானும் வராங்க. இந்த இடத்த சொல்ல விரும்புகிறேன், எப்படி அற்புதம் நடக்குதுன்னு. இயேசு நாமத்தில் எழுந்து நட அப்படின்னா ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறார்? அப்போது அவன் கால் இருந்தால் எப்படி இருந்திருப்பானோ அப்படி ஒரு காரியத்தை அவனுக்குள்ளே வைக்கும் பொழுது அவன் கால்கள் ஊன்றி எழுந்து நடந்து குதித்து போய் தேவனுடைய ஆலயத்துக்குள் போனான்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி மனிதர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா? என்ன அர்த்தம்? என்ன இழந்துட்டானோ, அவன்கிட்ட என்ன இல்லையோ அது தேவனுடைய சாயலையும் அந்த ரூபத்தையும், அது ஃபிசிக்கலோ அது ஸ்பிரிச்சுவலோ அது சரீர பிரகாரமாகவோ அது ஆவிக்குரிய அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் மறுபடியும் அடைகாத்து அந்த வல்லமையின் மூலமாக ஒரு பிறப்பிப்பை, ஒரு இன்ஃபியூஷன் அண்ட் இம்ப்ரெஷனை உண்டு பண்ணும் பொழுது அவர்களுக்கு கைகளும் கால்களும் உண்டாகிறது. கை இல்லாதவன் கை கிடைக்கிது, கால் இல்லாதவன் காலோட நடக்கிறான். எல்லா அற்புதங்களும் நடக்குது. எல்லாத்துலேயுமே இந்த காரியம் தான் நடக்குது. இதே கான்செப்டை தான் தேவன் எல்லாவற்றிலும் செய்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? அப்போ இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணாலும் ஆவியானவர் செய்வாரா? அதுக்கு எப்படி செய்வார்? உயிர்த்தெழுந்த வல்லமை. எப்படி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர் செயல்படுத்துகிறார்? நம்மேல் அசைவாடுகிறார், நம்மேல் ஹோவரிங் அடைகாக்கிறார். அவர் அதை நமக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணுகிறார், நமக்குள்ளே இம்ப்ரெஷனை கொடுக்கிறார். அதைத்தான் வேதம் மறுரூபம் என்று சொல்கிறது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3:17-18. கர்த்தரை ஆவியானவர் சொல்லுமா? கர்த்தரை ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்ன விடுதலை? அவர் வர்ற இடத்துல ஒரு புது பிறப்பு. எப்படி அவர்கள் இருக்க வேண்டுமோ அப்படியாக அவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, திறந்த முகமாயினா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பயம் இல்லாமல். அவங்க பயந்தாங்க, மோசேயின் மூஞ்ச பார்க்கவே பயந்தாங்க. அதை வச்சு தான் இந்த இடத்துல எழுதுறாரு. திறந்த முகமாயினா வித்தவுட் ஃபியர்னு அர்த்தம். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? ஜெபத்தில் போய் பயம் இல்லாமல் தேவனுடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்கறது போல பார்க்குறோமா? எப்படி கண்ணாடியில் பார்க்கறது போல பார்க்குறோம்? அவர் நமக்குள்ளே அவருடைய மகிமையை இம்ப்ரெஸ் பண்ணுகிறார், இன்ஃபியூஸ் பண்ணுகிறார், வைப்ரேட் பண்ணுகிறார். நம்மால் பார்க்க முடிகிறது. ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? எப்படி? கோழி அப்படியே அடைகாத்தோடனே வர்ற கோழி குஞ்சு கோழியாக தானே வந்துச்சு. கோழியாக வந்துதா? வேறு ஏதாவது வந்துதா? வாத்தா வந்துதா? கோழி. அப்போ இங்கே ஆவியாக இருக்கிற கர்த்தர் அப்படி நம்ம மேலே அசைவாடும் பொழுது என்ன தான் வரும்? அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? அவருடைய சாயல். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படியே நான் மாறிட்டே வரேன். என் எண்ணங்களில் மாற்றம் உண்டாகிறது. நான் யார் என்பதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதை கொடுக்கிறவர் ஆவியில் ஆரம்பம் பண்ணின அதே ஆவியானவர் தொடர்ந்து என்னை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்தி கொண்டு வருகிறார். ஒரு நாள் வரும் பொழுது கிறிஸ்துவுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு மகிமைப்படுத்தி விடுவார். ஒரு நாள் தேவ சாயலை அடைவோம், மகிமை அடைவோம் என்ற விசுவாசத்தில் நாங்கள் இருக்கிறோம் பவுல் எழுதுகிறார். இது எங்கே இருக்குன்னு எனக்கு பார்க்க தெரியல. தேவ சாயலை ஒரு நாள் அடைவோம் என்கிற விசுவாசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன சொல்ல வருகிறேன், இங்கே கிருபையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, தேவன் எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் ஆவியினால் ஆரம்பம் பண்ணினார். இப்போ விருத்த சேதனம் பண்ணுறது, ட்ரெஸ்ஸை மாற்றுறது, இதெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. அவர் விசுவாசத்தினால் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பித்தாரா? அப்போ விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கணும். ஆவியானவர் இதெல்லாம் வேணாப்பான்னு சொன்னால் விட்டுருங்க, இருக்கட்டும்னா வச்சுக்கங்க. அவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ பாருங்கள். என்னை போல் டேட்டுவை பார்த்தா தொடவே மாட்டேன். கரெக்டாக சொன்ன, டேட்டுவை பார்க்காத, உள்ளத்தை பாரு, கட்டி பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டேன், சுகமாயினாங்க.
அப்போது இதுதான் ஆவியானவர் கொடுக்குற மறுரூபம். ஹல்லேலூயா. இது பிரமாணத்தின் கிரியை இல்லை, தேவ ஆவியானவர். அதுக்காக எல்லாரும் அது செய்கிறத ஓகேன்னு தேவன் சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுங்க. அது அந்த மாதிரி டேட்டு போட்டுக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னால் தான் அது கிருபையை தப்பாக யூஸ் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், அதை பெருசுப்படுத்த வேணான்னு சொல்கிறேன். ஸோ ஐ எம் நாட் என்கரேஜிங் டு புட் டேட்டு ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். டேட்டு போட்டுங்கன்னு சொல்லலை, போட்டுட்டாங்க இது வரைக்கும், சரி அவங்கள ஏற்றுக்குங்க, இனி போடாத இருங்க. ஏசு என்ன பண்ணார், இனி பாவம் செய்யாதிருப்பாயின்னு சொன்னார். ஏன் செஞ்சார், எப்படி செஞ்சேன்னு கேட்கல, செஞ்சாச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும், இனி செய்யாதம்மா போய். ஹல்லேலூயா. தெரியாமல் போட்டுட்டோம், இனி போடாமல் இருப்போம் செஞ்சதெல்லாம். அதான் சரியான புரிந்து கொள்ளுதல். துணிகரமாக கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாரு இப்படிலாம் நான் பண்ணுறேன், என்ன தேவன் ஏற்றுக்க மாட்டாரா, அதுவும் தப்பு. தெரியாமல் பண்ணிட்டேன், இனி நான் பண்ண மாட்டேன். நான் தொடர்ந்து ஆவியானவராலேயே என்ன பண்ணுகிறேன், இந்த அப்போ உங்களுக்கு புரியணும், எதுக்கு ஜெபம் பண்ண போகிறீங்க, எதுக்கு வேதம் வாசிக்கிறீங்க, எதுக்கு சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து என்ன இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. ஆவியானவர் நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இம்ப்ரெஷன் இன்ஃபியூஷன் கொடுக்கறது. இல்லாவிட்டால் என் பிரசங்கம் வீண், இல்லாவிட்டால் என் பிரசங்கம் மனுஷ ஞானத்தினால் அல்ல, தேவ ஞானத்தினாலும் தேவ பலத்தினாலும் இது வல்லமையாக இது அவரால் உறுதிப்படும் போது தான் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யும் பொழுது மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். அதைத்தான் தேவன் இங்கே செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து செய்வார். இன்றைக்கி நேரம் ஆகிவிட்டபடினாலே அடுத்த வாரம் நாம் தொடருவோம். எழுந்து நிற்கலாம்.